தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கார்த்திகேயன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. பொதுக்குழு மேடையிலேயே இந்த விவாதமானது காரசார்பு நடந்துட்டு இருக்கிறது. ஒரு திரை மறைவுக்கு பின்னால் நடப்பதுன்றது வேறு. அத்தனை பேர் முன்னாடி, கட்சி தொண்டர்களுக்கு முன்னாடி ஓப்பனாகவே இந்த விவாதமானது போயிருக்கு. இஸ் இட் குட் ஃபார் த பார்ட்டி? உங்களுடைய பார்வை? Definitely not good for the party. இது திரைமறைவுல ஒரு நீர்பூத்த நெருப்பாக பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சில ஆண்டுகளாகவே இந்த தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, சர்ச்சை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது கட்சி வட்டாரங்களிலும் அரசியல் பொருட்களாக வெளியிடும் அந்த அரசியல் வட்டாரங்களும் பேசிய வண்ணமாக இருந்து கொண்டிருந்தது. அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் கட்சி நடத்தும் விதத்திலும் சரி, இந்த கட்சி தேர்தல் காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி, பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு உள்ளது. அதே போல தனிப்பட்ட முறையில் கூட அவர்கள் உறவில் ஒரு பிணக்கு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஒரு சுமூகமான உறவில் இல்லை என்பது போன்ற சர்ச்சைகளும் இந்த செய்திகளும் வந்த வண்ணம் இருந்தது. தனிப்பட்ட முறையில் இருப்பது அவருடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நாம் போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த தனிப்பட்ட வெறுப்பு என்பது கட்சியினுடைய செயல்பாடு இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதில் வெளிப்படையாக, குறிப்பாக தேர்தல் நேரங்களில் கூட்டணி அமைப்பது, குறிப்பாக நடந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்பிலிருந்து பல மாத காலமாக பாமகவும் அதிமுகவும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற முறையில் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிற்கு முடிவுகள் எடுத்திருந்தார்கள். அப்போ அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார்கள். அந்த வேளையில் தான் பாமக அதிமுகவோடு செல்லாமல் பாஜகவோடு தொடரும் என்ற ஒரு முடிவு அந்த முடிவு எடுத்ததிலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது என்று கூறப்பட்டது. அப்போ இங்கு ஒரு திரைமறைவாக நடந்து கொண்டிருந்த இந்த கருத்து வேறுபாடு இல்ல அந்த அனிமாசிட்டி என்பது இந்த சிறப்பு பொதுக்குழுவில் வெட்ட வெளிச்சமாக நடந்திருப்பது என்பதுதான் இன்று அது அரங்கேறி இருக்கிறது என்பதைதான் நாம் பார்க்க முடியுது. ஒரு கல்வினேஷன் தான் இன்னைக்கு அது நடக்கிறது தான் நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், கட்சிக்கு என்ன பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, தொடர்ந்து திமுகவோ இல்ல ஆளும் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக குடும்ப அரசியல் இல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சி இல்ல குறிப்பாக சமீபத்தில் பேசிய ராமதாஸ் அவர்கள் ஏன் துரைமுருகன் அவர்களை முதலமைச்சராக்கவில்லை, அவரை உரங்கட்டி விட்டார்கள் உதயநிதிக்காக அப்படின்லாம் விமர்சனம் வைத்த வந்த ஒரு வேளையில் குடும்ப ஆட்சி இல்ல குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்பதை உறுதிமொழியாக 89 பிரகடனப்படுத்தியவர் தான் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள். அந்த ராமதாஸ் அவர்கள் இன்று தன்னுடைய பேரன், அதாவது தன்னுடைய மூத்த மகளுடைய பேரன் காந்திமதி அவருடைய மகன் நினைக்கிறார் முகுந்தன் அவர்களை ஒரு இளைஞரணி பொறுப்பிற்கு அறிவிக்கிறார். அதில் வெளிப்படையாகவே தன்னுடைய சொந்த சகோதரி மகனுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பதில் முரண்பாடு இருக்கிறது, இல்லை கருத்து வேறுபாடு இருக்கிறது, அது தவறு என்று வெளிப்படையாக பொதுக்குழுவிலேயே ஆட்சேபனை தெரிவிக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ எந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக சூழ்நிலைக்கு இவ்வளவு ஆண்டு காலம் ஒரு என் கட்சியில என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் யாரும் வரமாட்டார்கள், அதே போல எந்த பொறுப்பிற்கும் அவர்கள் கொடுக்கப்படாது, அதே போல அவர்கள் ஊழல் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பேர் ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக் கொண்டால் நான் பொதுவெளியில் கவுத்தில் அடிப்பேன்லாம் என்று சூழல் வைத்த திரு ராமதாஸ் அவர்கள் இன்று தன்னுடைய பேரனருக்கு, அதாவது ஏற்கனவே திரு ஜி.கே.மணி அவர்கள் வகித்துக் கொண்டிருந்த பதவியை எடுத்து அன்புமணிக்கு கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சர்ச்சையில் சிக்கிய அந்த கட்சி இன்றைக்கு மூன்றாவது அடுத்த தலைமுறையான பேரனுக்கும் கட்சியின் பொறுப்பு என்ற ஒரு நிலைக்கு போய் ஒரு தான் எந்த ஒரு சூழலைக்காரோ அதிலிருந்து பின்னாகி ஒரு பெரிய சமரசத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் அப்படின்றது அந்த குடும்ப கட்சி என்ற ஒரு பெரிய ஒரு விமர்சனத்திற்குள் ராமதாசும் பாமகவும் சிக்கிக் கொள்கிறது. அதே போல சமீபத்தில் அவர் திமுக மீது வைத்த விமர்சனம் எல்லாமே இது மட்டுப்பட்டு போகுது. வெளிப்படையாக துரைமுருகனை ஏன் பதவி கொடுக்கவில்லை என்று பேசிய ராமதாஸ் இன்று தன்னுடைய பேரனுக்கு பதவி கொடுத்து ஒரு கௌரவ ஒரு அலங்கார பதவி கொடுப்பது என்பது எவ்வாறு பாமக செயல்படுது என்பதே பெரிய விமர்சனத்தை அது தூண்டிவிட்டு. அப்போ வெளிப்படையாக ராமதாஸ் அவர்கள் பேசியதற்கும் அவர்கள் வைத்த விமர்சனங்கள், அவர் வைத்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் முரணாக இந்த கட்சி செயல்படுகிறது. ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கட்சி இருக்கிறது என்ற வைக்கக்கூடிய விமர்சனம் சமீபத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வைத்த விமர்சனம் இருக்கிறது இல்லையா, பல மூத்த தலைவர்கள் இருக்கும் பொழுது இதற்காக அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டது, அவருக்கு மட்டும் ஏன் ராஜ்யசபா பெறப்பட்டு கொடுக்கப்பட்டது கூட்டணி கட்சியிடம், அதே போல அவர் மட்டும் ஏன் ஒன்றிய அமைச்சர் ஆக்கப்பட்டார், இந்த விமர்சனம் எல்லாம் திரு எஸ். சிவசங்கர் வைத்திருந்தார். அதற்கு பதிலாக திரு கோகாமணி அவர்கள் கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அப்போ அதையெல்லாம் அவர்களுடைய குறிப்பாக திரு சிவசங்கர் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு ஏதுவாக மகனுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் பதவி
பேரனுக்கு வந்து இளைஞரணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு. அதுவும் திரு கோகாமணியன் அவருடைய மகனுக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பதவி வந்து பறிக்கப்பட்டு இன்று அந்த அது போன்ற பதவிகள் வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அதுவும் குறிப்பாக ஒரு பேரனுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற நிலைக்கு போவதன் மூலமாக பாமகவில் எவ்வாறு குடும்ப அரசியல் இல்ல வந்து டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து வேரூன்றி இருக்கிறது என்ற விமர்சனத்தை பாமகவினுடைய எதிரிகள் வந்து கூட்டிட்டுவதற்கு இது வசதியாக இருக்கும். நிச்சயமாக பொது பார்வையில் வந்து பாமக மீதும் சரி, இல்ல பாமக ஆளும் திமுக வைக்கக்கூடிய விமர்சனத்தையும் சரி, இது பெரிய அளவுக்கு மட்டுப்படுத்தும். ஒரு பெரிய பின்னடைவு தான் இது. ஆனா இது என்னை பொறுத்தவரை இது பெரிய அளவுக்கு பூதாகரமாக போய் கட்சியில் பிளவோ அல்ல அந்த நிலைக்கு போகாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இது இந்த பிணக்கை வந்து தந்தை மகனுக்கு கொடுக்கக்கூடிய பிணைக்கு ஒரு நாட்கள் ஒருவேளை பேசி செய்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. வயது மூப்பு காரணமாக திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப திறம்பட கட்சியை நிர்வகிப்பது என்பது இன்னும் அதோட லாங்கிவிட்டின்றது வந்து ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அன்புமணிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏதோ ஒரு இடத்தில் வந்து அவர் அடுத்த ஒரு தலைமையை வந்து நிறுவ வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அன்புமணியை வந்து தலைவராக்குகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டதுதான். ஆனால் மீண்டும் அந்த குடும்பத்திலிருந்து அவர் வருவதை அன்புமணியை விரும்பவில்லை என்பதில் வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை ஒரு கட்சியினுடைய சண்டையாக பூதாகரமாக மாறி ராமதாசர்களுடைய குடும்ப பிரச்சனை பாமகவினுடைய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதுதான் நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பின்னடைவைக்கும் இல்ல விமர்சனத்தை தான் ஏற்படுத்தும் பாமக. நன்றி திரு கார்த்திகேயன், இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.